அப்பர்கள் சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் இவர் என்ன சொல்கிறார்? கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், இந்த வார்த்தையை என்னரும் தம்பிதங்குகள், என் அருமை சொந்தங்கள் கவனிக்கணும். கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கு மலை மணல் எம்சாண்ட் தேவைப்படுவதால் இங்கே மலையை வெட்டி கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும். எப்படி? அந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கிறது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கணும். ஏன் கேட்கல? கேட்கல. அங்க தலைவன் இருக்கிறான், இங்க தரகன் இருக்கிறான். விளங்குதா? விளங்குதா? நாங்கள் பேசுகிற எங்கள் மொழியில் இருக்கிற இந்த வலி இருக்குல்ல, இந்த வலி உங்களுக்கு புரிந்தால் என் மொழி உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் இது வெறும் வெட்டி பேச்சுதான், வெற்று பேச்சுதான். இதை புரிந்து விட்டால் இந்த பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றி பேச்சாக மாறும். அவன் ஏன் என் மலையை வெட்டி கொண்டு போற அவன் நிலத்தின் குப்பையை கொண்டு வந்து இங்கே போடுகிறான். என் வளமெல்லாம் அவனுக்கு, அவன் குப்பையெல்லாம் எனக்கு. எப்படிப்பட்ட பண்டமாற்று? இந்த குப்பையை இங்கே கொட்டுகிறார்கள் என்ற ஆட்சியாளருக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியாதா? காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா? இந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? மனிதவள மேம்பாட்டுக்கு தெரியாதா? சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு தெரியாதா? தெரியாதென்றால் எதற்காக அதிகாரத்திலே இருக்கிறீர்கள்? தெரியும் என்றால் தடுக்காமல் ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? என் தாயின் மடி மற்றவர்களுக்கு குப்பை மேடா? குப்பை தொட்டியா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்கு விழிப்புற்று எழுவீர்கள்? என்னைக்கு உங்கள் தாய் நிலத்தை காப்பாற்ற துடிப்பீர்கள்? இந்த மலையை எப்போது நீங்கள் உருவாக்க முடியும்? எப்போது? எப்படி உருவாக்குவீர்கள்? யார் உருவாக்குவது? எந்த சட்டம் இதை உருவாக்கும்? எந்த திட்டம் இதை உருவாக்கும்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் படித்தது இல்லையா? மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய முன்னவன் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நமது பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு கெட்டு பாலையனும் படிமம் கொள்ளும்ங்கிறான். முல்லையும் குறிஞ்சியும்னா முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இது இரண்டும் முழுமையில் திரியும் என்றால் மலையை நொறுக்கிவிட்டான் எம்சாண்டு கல்குவாரி கிரஸ்தர். காடை அழித்து வெட்டி விட்டான், காட்டை பூரா வெட்டி விட்டான், மலையை நொறுக்கி விட்டான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் அழிந்தால் நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து, நடுக்குற்றுச்சு, திடீர்னு நிலநடுக்க வருது, அங்க கற்களை பேக்க வெடிகுண்டு வச்சா வீடு ஆடுது, பூமி ஆடுது. நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொல்லும். பாலை இயற்கை திணை அல்ல, செயற்கை திணை. உருவாக்குபவன் எவன்? இவன்தான். பாலைனத்தில் என்ன வரும்? எந்த உயிரினமும் வாழ முடியாது. என்ன செய்வ? நீ வீடு கட்டி வாழ்வது போல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வீடு இந்த மலை. மான், மயில், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, பாம்பு, காட்டு மிருகங்கள், எருமைகள் எல்லாம். ஒரு புலி செத்து போனால், என் அன்பு தம்பதிங்களே, ஒரு புலி செத்து போனால் 25,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று விடுகிறதுங்கிறான். குடிநீர் இருக்குல்ல, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுதுங்கிறான். குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான். ஒரு புலிக்கு 25,000 மனிதர்களின் குடிநீருக்கு என்னடா சம்பந்தம் நீ நினைக்கலாம். இந்த கிராஸ் லேண்ட், இந்த புல்வெளி, அந்த நீரை தேக்கி வைக்கிற நிலப்பரப்பு, மலையில் நீங்கள் போகும்போது தெரியும். இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த புல்வெளியிலே இருக்கிற புற்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வச்சு சிறுக பூமிக்கு இங்கே உருட்டி விடும்போது, அது கீழ்நிலத்துக்கு உருட்டி விடும்போது அருவியாக வருகிறது. அந்த புற்களை காட்டு எருமைகளும் காட்டு ஆடுகளும் மான்களும் உணவாக தின்றுவிட்டால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குல்ல, ஒரு ஆள் இருக்குல்ல, புல், அது செத்து போகுது, அழிஞ்சு போகுது. அந்த மாடும் வரை ஆடுகளும் இந்த மானும்
அந்த புற்களை தின்று அழித்தால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஆற்றல் குறைகிறது. அதை தடுப்பது யார்? புலிகள். புலி என்ன செய்து? மானை வேட்டையாடி உண்ணுது, ஆட்டை வேட்டையாடி உண்ணுது, மாட்டை வேட்டையாடி உண்ணுது. இவையை அழிக்கப்படும் போது புல்களின் அழிவு குறைகிறது. குறைகிற போது நீரின் சேமிப்பு, அது கீழே அனுப்புகிற தண்ணீரின் தேவை உயர்கிறது. இதனால் என்ன சொல்றான் ஆய்வறிஞர்கள்? ஒரு புலியின் மரணம் 25,000 பேருக்கான நீரின் தேவை தட்டுப்பாட்டை உருவாக்குறது என்கிறார். நீ புலி செத்தா உனக்கு என்ன கவலைப்படலையே? லட்சக்கணக்கா புலி ஈழத்தில் செத்தான், நீ கவலைப்படலையே? இப்போ கொஞ்சம் லட்சக்கணக்கான புலிகள் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி நீ கவலைப்படலையே? உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு? உனக்கு எதை பற்றி? பணம் இருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாங்களும் 13 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறோமே. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் இன்றும் வலையொலியில் இருக்கிறது. என் அருமை தம்பி தங்கைகள் பார்க்கலாம். பெரிய செல்வந்தன் தன்னுடைய தங்கத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்க பெரிய மாளிகை கட்டி இருந்தான். திறந்து திறந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு பார்த்து விட்டு பூட்டி விட்டு வந்து விடுவான். ஒரு நாள் உள்ளே சென்ற போது தானியங்கி கதவு தானாக மூடிக்கொண்டது. மூடிக்கொண்ட பிறகு அவன் சத்தம் போடுகிறான். வெளியே இருக்கிற அத்தனை ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்து அவனுக்கு ஒருத்தனுக்கு காதில் கேட்கல. எங்கே முதலாளியை காணாமன்னு தேடுறாங்க. அவர் உள்ளே போனது தெரியல. உள்ளே போய் கதறான், ஒன்றும் இல்லை. இன்னைக்காவது இந்த கண்காணிப்பு கருவி கேமரா இருக்கு, அன்னைக்கு ஒரு அளவும் இல்லை. அவன் அவ்வளோ பெரிய செல்வந்தன் அங்கே இங்கே ஓடிட்டு ஒன்றும் பசிக்கு தங்கக்கிட்டையும் சாப்பிட முடியல, பணத்தையும் சாப்பிட முடியல. 3-4 நாள் பட்டினி கிடந்து இந்த கையில் தங்கம் இந்த கையில் பணத்தை பிடிச்சபடி குப்பரை விழுந்து செத்து கிடந்தான். கதவை உடைச்சு பார்க்கும்போது அன்னைக்கு உலகம் தெரிந்து கொண்டது, தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது என்று அன்னைக்கு தெரிந்து கொண்டது. நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொள்வீர்களோ? இந்த மலையை நறுக்கி கல்குவாரி கிரசரா போட்டு விற்று கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்கேன், வாழ்ந்துருவான். நீ பார்க்கத்தா போற. எப்படி வாழ்வ? 4 குடும்பம் வாழ்வதற்கு நாடு நாசமாகணுமாடா? நாடு சுடுகாடாகணுமா? என்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள்? என்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வரும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை எவன் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? உங்களுக்கு கற்பித்தவன் எவன்? மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அழிக்கிறாய்? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற நீ ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த நீரை உருவாக்க முடிகிறதா? உன்னால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உன் அறிவியலா? பாலை தயிராக்க முடியுமா? உன் அறிவியலா? முடியுமா? பதில் யாரிடத்தில் உண்டு? இஸ்ரோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? நாசோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? யாரிடத்தில் உண்டு? தம்பி, சந்திர மண்டலத்துக்கு நீ சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என்ன ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும். விண்வெளியிலே விண்கலத்தை பறக்க விடலாம். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சோறை என் விவசாயி தான் அனுப்பணும். இந்த புரிதல் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த மகனை நீ நேசிக்க தொடங்குவாய். நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? புத்தன் சொல்லுகிறான், பூக்களில் தேனை வண்டுகள் தன் உணவுக்காக போய் உண்டுவிட்டு பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் திரும்பி வருவது போல இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ளணும்ங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு அந்நியன், ஒரு அயலான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய், அப்படியே திரும்பி போயிருன்றார். இது ஒன்னது இல்லை, அதை உணர்த்துகிறார். மாமேதை மார்க்ஸ் என்ன சொல்கிறார்? இந்த பூமி ஒரு அரசுடையதோ ஒரு மன்னருடையதோ ஒரு சமூகத்துடையதோ கிடையாது. இது ஒன்னது இல்லை, இது உன் சந்ததியினோடது. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை இதையும் விட வளப்படுத்தி செழுமைப்படுத்தி உன் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். அது உன் கடமை.